ஒரு துக்ககரமான செய்தி. அதோட ஃபர்ஸ்ட் உங்களை பேட்டி எடுக்கிறேன். நீங்க எஸ்ரா சரகுணம் ஐயாவை பத்தி ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள்லாம் இருக்கு, கேட்போம். அதாவது ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணியே ஆரம்பிப்போம். அன்பு தகப்பனை, இந்த நேரத்துல ஒரு மனிதரை பற்றி உமக்கு நன்றி சொல்லும்படியாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறது அறிந்திருக்கிறேன். தம்பியினுடைய அலைச்சல்களை அறிந்திருக்கிறேன். ஏதாவது உங்களுடைய ராஜ்யத்திற்கு காரியங்களை செய்ய முடிய கிருபை விளங்க பண்ணுங்க. தடைகளை அப்புறப்படுத்த ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தினை கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நான் 47 வருஷம் பேராயர் எஸ்ரா சரகுணம் தலைமையின் கீழே ஊழியம் பண்ணியிருக்கிறேன். நிறைய சொல்லலாம். 47 வருஷம்ன்றது ஒரு அரை நூற்றாண்டுல என்னுடைய வாலிப வயசுல எனக்கு 67 வயசு ரிட்டையர்ட் ஆயிட்டேன். நேற்றுக்கெல்லாம் ரொம்ப பாரமா இருந்தது. நான் இப்ப ரிட்டையர்ட் ஆயிடுறதுனால கொஞ்சம் தூரமா இருக்கிறதுனால உடனே என்னால அங்க வர முடியல. வரணுன்றதான உணர்வுகள் இருந்தது. உங்க சபையில் நான் பாஸ்டர் பக்கத்துல இருந்து அப்படி போயிட்டு இருந்தல. இங்க வந்து தூரம் இல்ல. ஏன்னா டைமிங் நமக்கு தெரியல எப்போ இங்க ஏதோ கொண்டு போறாங்க அப்படின்னு. அது ஆக்சுவலா வந்து பேராயர்ன்றதை விட எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவரு. ஆரம்ப காலத்துல நிறைய நான் தளர்ந்து போகும்போது சோர்ந்து போகும்போது இவன் புதுசா வந்திருக்கிறான், கஷ்டம் என்னன்னு சொல்லி பர்சனலா நிறைய பணங்களை கொடுத்து என்னை உற்சாகப்படுத்துவார். ஒரு முறை பாசமாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் போய் அங்க போய் நின்ன, என்ன என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லையா, இந்த மாயா நர்சிங் ஹோம்ல தான் உதயம் தியேட்டர் பக்கத்துல அனுப்பி எவ்வளவு நேரம் சொன்ன ஒண்ணுமே பேசல. ஒரு செக்க போட்டு சரி தம்பி கொண்டு போய் முதல்ல ஒய்ஃபை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். என் பையன் ஒருத்தர் சுகவீனமா இருந்தா உங்களுக்கு தெரியும், ரொம்ப மருத்துவமனை செலவு ரொம்ப அதிகமா போச்சு. அப்போ ஒரு நாள் நான் போயிட்டு அவங்கள பார்த்து சொன்னேன், இப்போ பணம் ஒண்ணும் இல்லை தம்பி, ப்ரேயர் பண்ணலான்ட்டு ப்ரேயர் பண்ணி அனுப்பிட்டு ஒரு 9 மணிக்கு கார் டிரைவர் கிட்ட காசு கொடுத்து அனுப்பியிருந்தேன். அதாவது ஜாம் பண்றது மட்டும் இல்ல, நான் வந்து சாதாரண ஒர்க்கரு, சம்பளத்தை இல்லாம பர்சனல் பர்சனல். அந்த அம்மாவும் பாத்தீங்கன்னா பர்சனலா எனக்கு நிறையவே சப்போர்ட். இப்ப இருக்கிற கதிரொலி மாணிக்கம் அம்மா இருக்காங்களா, ஒவ்வொரு கிறிஸ்துமஸுக்கும் எனக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு நல்ல ட்ரெஸ் பண்ணுங்க மாமா அப்படின்னு 6 வயசுல இருந்து அவங்க நமக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி தான் நாங்க இருந்தோம். அறிமுகமே எப்படின்னா, நான் வந்து ராமகிருஷ்ணா மிஷன்ல படிச்சுட்டு அங்கேயே ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் டிகிரி முடிச்சுட்டு. அப்போ சாயரபுரத்தை சேர்ந்த ஒரு அம்மா வந்து பைபிளை கொடுத்து படிங்கினாங்க. அப்புறம் மரத்திலிருந்து வெளியே வந்தோம், அது பழைய கதை. அப்போ நிருபவன பத்திரிகை வரும் அவங்க வீட்டுக்கு, பத்திரிகை மாதிரி இந்த முரசொலி மாதிரி வரும். அவ பேசும்போது ஐயாவுடைய அப்பாவை பத்தி நிறைய சொன்னாங்க எனக்கு. அவங்களுடைய ப்ரேயர் லைஃப், டெடிகேஷன் லைஃப் நான் ஐயாவை பார்த்ததே இல்லை. அது சொல்லும்போது எனக்கே வந்து அவங்க ஃபேமிலி மேல ஒரு இனம் புரியாத ஒரு பரவசம், ஒரு அன்பு, ஒரு பற்று எல்லாம் ஆவியானவன் நடத்துனதில்ல, ஆண்டோட திட்டம். அப்போ அந்த நிருபத்துல ஒரு இதை எழுதி அனுப்பு, நான் நிறைய எழுதுவேன், எழுதி அனுப்புங்க, கண்கள் பேசுகின்றன அப்படின்னு ஒரு படைப்பு நான் அனுப்புவேன். அவங்க நான் யாருனே தெரியாது அட்டடி இருந்தாங்க, ஒரு போஸ்ட் கார்டு. நான் ஏதோ பெரிய ஆள் நினைச்சுக்கிட்டு தசரதன் ஐயா எம்பி தசரதாப்பு என்னை வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு நான் அப்ப சென்னைக்கு போறேன். போன உடனே என்னை பார்த்துட்டு, என்ன இவ்வளவு சின்ன வயசா இருக்கு, நல்லா எழுதுறீங்களே, உங்களை பார்த்தா ரொம்ப மெச்சூரிட்டியா இருக்குன்னு சொல்லி சொன்னார். அன்னைக்கு ஏற்பட்ட அந்த தொடர்பு, அதாவது 74ஆம் வருஷம் மார்ச் மாதம் 14ஆம் தேதி ஏற்பட்ட தொடர்பு. இப்போ 47 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நீங்கள் செய்கிற ஊழியத்தையும் எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பாராக. மேற்கொண்டு ஐயா கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தடுத்த வீடியோக்கள் ஜென்ரல் டாபிக் நிறைய நம்ம வந்து